இடியாப்பம். ஏங்க இடியாப்பக்காரனை பார்த்தீங்க? நானும் பலமுறை பார்த்து வாங்கிடலான்னு பார்க்குறீங்க, ஓடிடுறானுங்க. வாமா மின்னல் அப்படிங்கிறது மாதிரி. சரி போனால் போகட்டும், நம்ம வீட்டில் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இடியாப்பக்காரரை பிடிக்க முடியாததுனால அவங்ககிட்ட வேணால் இடியாப்பம் மட்டும்தான் தருவாங்க. ஆனால் நம்ம இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் வச்சு தேங்காய் துருவி வச்சாச்சுங்க. வாங்க, இடியாப்பக்காரரை வந்து பிடிக்க முடியாதவங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிடலாம். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், கம்பரிசி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறமே அரைச்சி வைக்கணும். சாயங்காலம் கூழ் காய்ச்சி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்துட்டு கம்பரிசி கூழ் குடிச்சிக்கலாம். இப்போ மதியத்துக்கு கூழ் வேணும். அதனால் நேற்று நைட்டே நான் வந்துட்டு ராகி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து காய்ச்சிட்டோம்னா மதியத்துக்கு கூழ் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நேற்று வச்ச பழைய கூழ் இருக்குது. இதுதான் நான் சாப்பிட போகிறேன். நமக்கு சுகர் இருக்குல்ல, அதனால் இடியாப்பக்காரரை பிடிக்க முடியாதனால இடியாப்பம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. நமக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால நான் கூழ் குடிக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள், வெண்டைக்காய் வந்துட்டு வறுவல் பண்ணி வச்சுருக்குது. அப்புறம் பாருங்கள், நம்ம பாவக்காயும் இருக்குது. சுகருக்கு ஏற்றது மாதிரி சைடிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க மக்களே, ஃப்ரெண்ட்ஸுகளே, என் உறவுகளே, எல்லோரும் வாங்க. இடியாப்பம் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் அருமையாக இருக்குது, சாப்பிடுங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் இடியாப்பக்காரரை இனிமேல் பிடிக்க முடியலையோ இங்கே வாங்கங்க, இடியாப்பம் சாப்பிட்றலாம். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்கள் தொழிலிருந்து உங்கள் வேலைகள்லேருந்து எல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்கிறதுக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் கொரோனா நிறையா பரவிருச்சுங்க. 5000க்கு மேலே வந்துருச்சு. அதனால் நம்ம முன்னாடி கொரோனாவில் எப்படியெல்லாம் நம்ம சேஃப்டியாக இருந்த வெளியில் போனால் வந்தால் அந்த மாதிரி மாஸ்க் போடுறவங்க போட்டுட்டு போங்க. கேள்விப்பட்டுட்டும் நம்ம வந்துட்டு கேஷுவலாக போனோம் அப்படின்னா நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா கஷ்டம் தானே இல்லைங்களா? அதனால் முன்னாடியே நம்ம வந்துட்டு சேஃப்டியாக இருந்துக்கலாம். வெளியில் போகிறது வர்றது சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க. இன்றைக்கி திருமண நாள், கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டாடுங்க, சேஃப்டியாக இருங்க. இப்போ வாங்க, இடியாப்பம் பிடிச்சா இடியாப்பம் சாப்பிட்லாம், கூழ் பிடிச்சா கூழ் குடிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you. Thank you for watching.